அதுக்கு அடுத்து 2வது நடந்த நேர்காணல் வந்து தளபதி கிட்ட. அதில் வந்து உள்ளே போனோடனே சிரிச்சுக்கிட்டே கேட்டார், என்னப்பா வெற்றியான வாய்ப்பு, என்ன சமூகம் அப்படின்னாரு. நான் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவன். வரிசையா வருவானுங்க என்னன்னு சொல்லிட்டு, எங்க ஸ்டாலின் யாரு தெரியுமா, எங்க முதல்வர் யாரு தெரியுமா, எங்க திமுக எப்பேற்பட்ட கட்சி தெரியுமா. எப்பேற்பட்ட கட்சி? சாதி பார்த்து வேட்பாளரை நிறுத்தாது, சாதி பார்த்து தொகுதிக்கு பொறுப்பு அமைச்சர்களை நியமிக்காது, சாதி பார்த்து இங்கே பழகுவது பேசுவது கிடையாது, சாதி பார்த்து முன்னுரிமை முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது, சாதி பார்த்து அரசியல் நடத்துவது கிடையாது. ஏன், ஒட்டுமொத்தமாக சாதியை ஒழிப்பதே திமுகவினுடைய வேலைன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. யார் பேசுவாங்கன்னா, திமுகவை தாண்டி இன்னொரு அரசியல் கட்சி பேசும், கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சி. ஆனா திரு கதிர்வேல் ஆனந்த் அவர்கள் பேசுறதை கேட்டிருக்கலாமே. என்ன சொல்றாரு? நான் இங்கேருந்து நேர்காணலுக்கு போனேன், என்ன வந்து 2வது நேர்காணல்ல தளபதி இருந்தாரு, நீங்க என்ன சமூகம்னு கேட்டாரு. ஏன் சமூகம் கேட்கணும்? வேட்பாளருக்கு எதுக்கு சமூகம் கேட்கணும்? நீங்க தான் சமூக நீதி கட்சி ஆச்சு. ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ஒருத்தரை பார்த்து நீ என்ன சாதின்னு கேட்டதற்கு பொங்கிய ஊடகங்கள், புரட்சியாளர்கள், புண்ணாக்குகள், புடலங்காய்கள், மண்ணாங்கெட்டிகள், மண் உருண்டைகள். இப்ப எங்க போனீங்க? ஸ்டாலின் அவர்கள் வேட்பாளரை பார்த்து நீ என்ன சாதி என்று கேட்ட பின்புதான் அந்த தொகுதியிலே வேட்பாளரை நியமனம் செய்கிறார், அறிவிக்கிறார் என்று சொன்னால், இதை கேள்வி கேட்பதற்கு எந்த ஊடகங்களும் தங்களுடைய நவ துவாரத்தை திறக்காதா? எந்த புரட்சியாளர்களும், புடலங்காய்களும், புண்ணாக்குகளும், மண்ணுருண்டைகளும், மண்ணுட்டிகளும் பேச மாட்டானுங்களான்னு கேட்டா பேச மாட்டானுங்க. ஏன்னா திமுக செருப்பாலேயே அடிச்சா கூட, எப்படியே திமுக செருப்பாலே அடிச்சா கூட, செருப்பால் அடிக்கவில்லை, செருப்பால் ஆசீர்வாதம் செய்தான்னு சொல்லுவாங்க. ஆனா மற்ற யாராவது ஆசீர்வாதம் பண்ற நோக்கத்தோட போனாலும் என்ன அடிக்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஊடகம் போடும். கேடுகட்ட ஊடகமும் கேடுகட்ட புரட்சியாளர்களும் திமுகவிற்கு சொம்படிப்பதை எப்போது நிறுத்துகிறார்களோ அப்போது வேண்டுமென்றால் சாதிய உணர்வுகள், ஏற்றத்தாழ்வுகள் ஓரளவுக்கு குறையலாம்.